ஒரு 15லேருந்து 35க்குள்ள 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் ஆகும். நம்மளுடைய டேன் ஓவர் 12 லட்ச ரூபா மேக்சிமம். அது அவரேஜா ஒரு 8 லட்சம் 7 லட்சம். ஆனால் முகேஷ் அம்பானியை பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படி பணக்காரங்களா இருக்காங்க. அவங்க ஏருக்கு 9, அவரோட சொத்து மதிப்பு 9 லட்சம் கோடி, சரியா? ஆனால் ஏருக்கு 8 லட்சம் கோடி, அந்த ஒரு 1000 கோடி அந்த மாதிரி ஏன் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முகேஷ் அம்பானி அப்பா ஒரு பணக்காரர் கிடையாது, சரியா? அவர் ஒரு பெட்ரோல் பல்கில் ஒரு வேலை பார்த்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து ஒவ்வொரு வெள்ளிக்காசு இந்தியாவோட அங்கோட இந்தியாவில் விலை அதிகம். அதனால் அங்கேருந்து கடன் வாங்கி இங்கே அனுப்பி அதிலிருந்து லாபத்தை பார்த்து அதுக்கப்புறம்தான் பெட்ரோல் பல்கில் எடுத்து அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் இப்போ அவர் இங்கே எப்படி பணக்காரங்களாக இருக்காங்க, அதை பற்றி நம்ம முழுசாக பார்ப்போமா? நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் கோடீஸ்வரர் கிடையாது, சரியா? பணம் சம்பாதிக்கணும்னா பணக்காரங்க அப்படின்னா டெய்லி பணத்தை ஆண்டி ஓடிக்கிட்டே இருப்பாங்களா? அப்படியும் கிடையாது, சரியா? அவங்களுக்கு பணமே வேலை பார்க்கும். நம்ம அன்றாட வேலை பார்க்கணும்னா நம்ம உழைப்பு என்ன பொழப்பு என்ன சொல்லிட்டு டெய்லி அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே போவோமே தவிர நம்ம பணத்தை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்க மாட்டோம். நம்ம இன்னைக்கு வேலைக்கு போனால் என்ன பண்ணுறது, நாளைக்கு வேலைக்கு போனால் என்ன பண்ணுறது. ஒரு வியாபாரம் என்ன பண்ண முடியும்? ஒரு மாசத்துல நம்ம ஒரு கம்பெனிலேருந்து வேலையை தூக்கிட்டாங்கன்னா நம்ம சேர்த்து வச்சிருந்த பணம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? அதனால அந்த பணம் காலியாயிரும். அவங்களுக்கு அப்படி கிடையாது, சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வேலை பார்க்கும். நம்ம பணத்துக்காக வேலை பார்ப்போம். பெரிய கோடீஸ்வரர்களுக்கு என்ன பண்ணும், பணம் வேலை பார்க்கும். அவங்க என்னன்னா நம்ம ஒரு சேலை செய்யும்போது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த வேலை வெற்றி அடையும். அதை பாதிலே விட்டுட்டு போயிட்டாவோ பாதிலே இது பண்ண அடைஞ்சிட்டாலோ அந்த செயலால் வெற்றி பெற முடியாது. அது மாதிரி தான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் பணக்காரங்கள் கிடையாது. பணம் அதிகமாக சேர்த்து வச்சவங்களும் பணக்காரங்க கிடையாது. பணம் வேலை பார்க்குறோம் அவங்க தான் கோடீஸ்வரன் ஆவாங்க. அதனால அதை பற்றி நம்ம முழுசாக பார்த்துக்கிட்டே இருப்போம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அதிக படித்த பட்டம் வாங்கிய ஒரு 4-5 டிகிரி வாங்கிய ஒரு ஏழை அப்பாவும் ஹைஸ்கூல் கூட தாண்டாத ஒரு பணக்கார அப்பாவை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? அதிகமாக படித்த ஒரு கடன் வாங்கி பணத்தோட அருமை தெரியாமல் கடன் வாங்கி அதிகமாக கடன் பட்டதான் மிச்சம். ஆனால் அந்த +2 கூட தாண்டாத அப்பா பணத்தை எப்படி பெருக்கலான்ட்டு பணத்தோட அருமை தெரிந்து அதை பற்றி பணத்தை பெருக்கிக்கிட்டு இருக்க சரியா? அந்த கதையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த கதையில் பணக்கார அப்பா 2 பசங்களுக்கு
பணத்தை எப்படி டெவலப் பண்ணலாம், அதை எப்படி அதிகமாக சம்பாதிக்க வைக்கலாம்ங்கிற பற்றி சொல்லி கொடுக்கறது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். சரியா? ஏழையோட அப்பாவும் பணக்கார அப்பாவும் என்னென்ன சொல்கிறாங்க, அதை எப்படிலாம் பணத்தை சம்பாதிக்கலாங்கிறத பற்றி சொல்கிறாங்கன்னு தான் இதில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பணக்கார அப்பானோட பையனும் ஏழையோட அப்பா பையனும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. சரியா? அந்த பணக்கார அப்பா பையன் வீட்டுக்கு ஏழை ஃப்ரெண்டு போகிறான். உடனே அவங்க அப்பாவை பார்த்து நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்கன்னு என்று ஒரு கேள்வி கேட்குறான். ஏன்னா அந்த ஏழை பையன் அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறான். மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமோ என்று அவன் யோசிச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்க போகிறான். ஒரு டவுட்டை கேட்க போகிறான். நீங்கள் எப்படி இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சிருக்கீங்க, எந்த படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வரதான் செய்யும். சிலர் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, சிலர் சண்டை செய்வாங்க, சிலர் மட்டும்தான் பாடத்தை கற்றுக்குவாங்க. அதாவது வாழ்க்கையில் என்ன பாடம்னு கற்றுக்குவாங்க. அதை கற்றுக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதில் சிலர் மக்கள் அதில் பண தேவையால் அந்த சில விஷயத்த கடந்து போயிடுவாங்க. அதனால என்னன்னா, நம்ம கூட சிலர் இருப்பாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, ஆர்வமாகவும் இருப்பாங்க. அதில் பணம் கிடைக்குதுன்னு புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருப்பாங்க. ஆனால் கேட்டால் டைம் இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், 1 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம், அப்படியே நம்ம திரும்ப திரும்ப கேட்டோம்னா டைம் இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைம் எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா அந்த விஷயத்த கற்றுக்கிறணும். ஆர்வமோட கற்றுக்கிட்டு அதை பண்ணால் மட்டும்தான் அந்த பணத்தில் இன்ட்ரெஸ்டோடு பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது தான் பணம் கிடைக்கும். அதாவது நம்ம செய்கிறது ஒரு விஷயத்த உடனே சேரணும். பணக்காரங்கள்லாம் அப்படிதான். நீ பணக்காரன் ஆக வேண்டும்னா நீ ஏழை மாதிரி சிந்திக்க கூடாது. பணக்காரன் என்ன சிந்திக்கிறானோ அது மாதிரி சிந்திக்கணும்னு அவர் சொன்னாரு. கவர்மெண்ட் வேலை சொல்லிட்டு போயிடுவாங்க சிலர். அதில் சில பேர் கவர்மெண்ட் வேலைன்னு போனோடனே நிரந்தர வேலை அப்படின்னு நினச்சிருவாங்க. நிரந்தர வேலைன்னு போனோடனே என்ன பண்ணுவாங்க, இது ஒரு பொறி மாதிரி தான். ஏன்னா இது உங்களுக்கு சொன்னால் கோபமாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இது ஒரு புக்கில் படித்ததான். சரியா? அது நிரந்தரமான வேலை நினச்சி கவர்மெண்ட் வேலையில் போயிடுவாங்க. வருஷத்தில் 60 நாள் வெக்கேஷன் லீவு, 60 வயசானா பென்ஷன், அப்படி சொல்லிட்டு
எல்லாரும் கவர்மெண்ட் வேலை சிலர் போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது நம்மளை பிஸ்னஸ் பண்ண விடாம பணக்காரனை விடாம சிக்க வைக்கிற ஒரு பொறி தான் அது. நான் சொல்றது உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். அதனால் நான் சொல்ல விரும்பலை, சரியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஏன்னா நம்ம பேசுறது தப்பாகவும் போகலாம், நல்லதாகவும் நடக்கலாம். ஆனால் இது பிஸ்னஸை பற்றி பணக்காரங்களை பற்றி பேசுகிற ஒன்று. பணக்காரங்க ஏன் பணக்காரங்களாகான்னு அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு பொறியாக நிரந்தர வேலையினால அப்படியே ஒரு ஜாப் ரொட்டேஷன்லே. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பணக்காரங்களை மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தோம்னா அந்த கவர்மெண்ட் வேலையோ நிரந்தர வேலையை யோசிக்க மாட்டோம். ஏன்னா அந்த பணக்காரங்களாகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் பணக்காரங்களை பற்றி யோசிக்காமல் நம்ம நிரந்தர வேலை கிடைச்சா நல்லா செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். செட்டில் ஆகிற பேர் லைஃப்பில் பணம் சம்பாதிக்க கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ வேலைக்கு போயிட்டு 60 வயசுக்கு அப்புறம் செத்து போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதே பணக்காரனாக இருந்தால் அவன் சம்பாரிச்சு வச்ச சொத்து பின்னாடி பிள்ளைகளுக்கு வரும் சொல்லிட்டு யோசிப்பாங்க. சரியா? பணக்காரங்க என்றைக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க, ஏழைகள் நம்ம தான் கஷ்டப்படணும். அதனால் பணக்காரனாரை பற்றி யோசிக்கும்போது பணக்காரனாகவே யோசிக்கணும். அதே மாதிரி நம்ம பணம் கிடைச்ச உடனே என்ன பண்ணுறோம், நிரந்தர வேலை கிடைச்சோன்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஆசை. ரெண்டே விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுது. ஒன்று பயம், ஒன்று பேராசை. அதாவது நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், பணத்துக்காண்டி என்ன பண்ணுறோன்னு நிரந்தர வேலையில் போய் செட்டில் ஆயிடும். நிரந்தர வேலை செட்டில் ஆனோன்னு என்ன பண்ணுறோம், நம்ம நல்ல சேல்ரி வேறு ஏற நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபோன்ஸ், காரு, பைக்கு, வீடு, புது ட்ரெஸ்ஸு, புது ஃபோனு, புது ஷூ போன்றவை நம்ம தேவை. பணம் 1 லட்ச ரூபா சம்பளம்னா அதுக்கேற்ற மாதிரி தேவையை அதிகப்படுத்திக்கிறோம். நம்ம அப்படி அதிகப்படுத்த என்ன ஆகும்னா நமக்கு திரும்ப பண தேவை பற்றாக்குறை வந்துடுது. இந்த பணக்கார அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உங்க 2 பேர்த்துக்குமே நீ வாரம் சம்பளம் தரல, மாச சம்பளம் தராம உங்களுக்கு பணக்காரன் ஆவது எப்படின்னு சொல்லித்தரேன். அதனால நீங்க
எனக்கு இந்த இது வேலை பாருங்க, நான் உங்களுக்கு எப்படி பணக்காரன் ஆகுறத பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் அப்படின்னு அவங்க 2 பேர்ட்டையும் சொல்கிறாங்க. அந்த 2 ஃப்ரெண்டுகிட்டையும் அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த ஏழை பையன் என்ன சொல்கிறான், அவங்க அப்பாட்ட போய் இந்த பற்றி சொல்லவே இல்லை. சரி நம்ம அப்பாட்ட சொன்னால் நம்ம அப்பா எதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவனும் ரெகுலராக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். வேலை பார்த்துக்கிட்டே இருக்க என்ன பண்ணுறான், ஒரு நாள் போய் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல 2 புக்கு கீழே விழுந்து கிடக்குது. அந்த புக்கை பார்த்தா ரொம்ப பழைய காலத்து புக்கு மாதிரி இருக்கு. அந்த புக்கு எங்கேயுமே விற்பனைக்கு இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வந்துருச்சு. தெரிய வர என்ன பண்ணுறான், அவன் வேலைக்கு போய் அந்த புக்கை எடுத்துகிட்டு தான் அப்பா லைப்ரரியில் வீட்டுக்கு அடியில் லைப்ரரி வச்சுருக்காரு அவங்க அப்பா நிறையா படித்தவங்க. அதனால அந்த இதுக்குள்ளே போய் அந்த புக்குக்கெல்லாம் நிறையா இருக்கிறத ஊட போய் இந்த 2 புக்கை வச்சிடுறான். அந்த இடத்துல என்ன சொல்கிறான், அந்த கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட என்ன சொல்கிறான், எங்கள் வீட்டில் லைப்ரரியில் ஒரு 2 புக்கு இருக்குது, அதிசயமான புக்கு, நீங்கள் எங்கள் லைப்ரரிக்கு வாங்க. வாரம் ரொம்பலாம் என்ன, எனக்கு 10 மாதத்துக்கு ஒரு 10,000 அந்த மாதிரி தாங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா அந்த புக்கு 2மே விற்பனைக்கும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது, விற்பனையிலே இல்லை. அது பழைய காலத்து புக்குனால அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை உட்கார வச்சுட்டு உனக்கு மாதம் 10,000 தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி சொல்லவும் என்ன ஆகுது, இப்போ அவன் சொல்லவும் எல்லாரும் வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறான், அவன் ஏழைவதைய அவன் பணத்துக்காக ஓடலை, அவன் பணம் அவனுக்காக வேலை பார்க்க வச்சிட்டான். அது மாதிரி தான் இன்னும் என்னன்னா, நம்ம ஒரு நிரந்தர வேலையில் போய் மாட்டிக்கிட்டா, அதாவது எலிப்பொறியில் மாட்டிக்கிட்டா, நமக்கு பயமும் பேராசை இருக்க வரைக்கும் நமக்கு மிக கொடிய எதிரி இது 2 மட்டும்தான். அதனால் என்ன பண்ணுறோம், பணம் தேவை அதிகம், பணம் நம்ம நிரந்தர வேலை பார்த்தோன்னே அந்த எலிப்பொறியில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாது. நம்ம இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வாங்கும்போது தேவைகள் அதிகப்படுத்திக்கிறோம். அதிகப்படுத்தும் போது என்ன பண்ணோம், தேவைகளும் அதிகமாகும்போது சேலரியும் தேவைப்படும். அது மாதிரி பணம் அதிகமாக தேவைப்படும், இஎம்ஐ அந்த மாதிரி நிறைய போட்டு நம்ம நம்மளை ஒரு வாழ்க்கையில் உள்ள வட்டத்துக்குள்ள பழைய காலத்தில் ஒரு குண்டா சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வெளியே எங்கே போய் கேட்க முடியாது. இப்போ நிரந்தர வேலையில் இருந்தோம்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனோமா அதுக்குள்ளேயே தான் இருப்போமே தவிர வெளி உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. காலைல எந்திரிக்க வேலைக்கு போக வர, சாயங்காலம் எந்திரிக்க வேலைக்கு வீட்டுக்கு வர, காலைல எந்திரிக்க வேலைக்கு போகும், திரும்ப சாயங்காலம் வீட்டுக்கு வர. அதை தவிர நம்மளோட வெளி உலகத்தை பற்றி நம்ம எதுவும் அறிய மாட்டோம். ஏன்னா நமக்கு நிரந்தர வேலை, நம்ம மாதம் 9,000 சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு தான் தெரியுமே தவிர
நம்ம வெளியே போய் என்னென்ன நடக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. வாரத்தில் 2 நாள் லீவு வீட்டில் இருக்குமா அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் இது தான் தப்பான விஷயம். நம்ம எப்படி பணக்காரனாக விடாமல் தடுக்கிறது, இது ஒரு எலிப்புரை. இதுலேருந்து வெளிவர முடியாமல் நம்ம கையில் தான் இருக்கு. வெளிவராத இது பணக்காரனாகிறது. நம்ம படித்து நல்ல வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க தான் போகிறோம். ஆனால் கல்வியில் பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரிலையோ நம்ம பணத்தை எப்படி வேலைக்கு போகிறதுக்கு தான் கல்வியை கற்றுக்கிறோமே தவிர எப்படி பணக்காரனாகிறத பற்றி கல்லூரிலேயோ பள்ளிக்கூடத்துலேயோ சொல்லித்தர மாட்டாங்க. அதாவது பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் சொல்லித்தருவாங்க தவிர பணத்தை வச்சு எப்படி சம்பாதிக்கலாங்கிறத பற்றி கல்லூரிலேயோ பள்ளிக்கூடத்துலேயோ சொல்லித்தர மாட்டாங்க. அது பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை எப்படி பாதுகாப்பாக வச்சிடணும், அதை எப்படி காப்பாற்றணுங்கிறத பற்றி கல்லூரிலேயோ பள்ளிக்கூடத்துலேயோ சொல்லித்தர மாட்டாங்க. இதை எப்படி காப்பாற்றலாங்கிறத பற்றி 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. வரவு செலவு. அதாவது வரவுனா என்ன, செலவுனா என்னன்னு பற்றி பார்க்கலாமா? வரவுன்னா நம்ம இன்கம், சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சம்பளம் என்ன பண்ணுவோம், நம்ம சம்பளத்தில் வரவு செலவுன்னு என்ன பண்ணுவோம், நம்ம சம்பளம் வாங்க அதை நம்ம ஆடம்பர செலவு அதிகமாக பண்ணுவோம். அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு நம்ம மாதம் டீவு கட்டி அழகான வீடை வாங்கி மாதம் டீவு கட்டி அந்த வீட்டிலே நம்ம இருந்து 15 வருஷம் அந்த வீட்டிலே நம்ம இருப்போம். 15 வருஷம் அந்த டீவை கட்டுவோம். அப்படிங்கிற பட்சம் நமக்கு அதுலேருந்து ஒரு லாபமும் கிடையாது. அதுலேருந்து என்ன ஆகுது, வருமானம் கிடையாது. நம்ம அந்த வருமானத்தை இது பண்ணிட்டோம். அதே மாதிரி நமக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸரி காரு வாங்குவோம். கார் வாங்கி என்ன பண்ணுவோம், அந்த காரு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னா அந்த காருக்கு மாதம் இஎம்ஐ கட்டுவோம். இஎம்ஐ கட்டினா என்னாகும், நமக்கு அந்த காரனால ஏதாவது பெனிஃபிட்டே கிடையாது. அது என்ன பண்ணுவோம், அந்த இஎம்ஐ கட்டியே அதுலேருந்து போயிடும் பணங்கள். 20 வருஷம் நம்ம வேலை பார்க்க அந்த இஎம்ஐ கட்டியே நம்ம வாழ்க்கை போயிடும். அதுக்கப்புறம் என்ன, ஏழை மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஏழை மக்கள் அன்றாட வேலை பார்க்க மருத்துவ செலவுக்கு பிள்ளைய ஸ்கூல் ஃபீஸு கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வேலை பார்த்தா தான் சாப்பாடு, வேலை பார்க்காம இருந்தால் சாப்பாடு கிடையாது. அது மாதிரி வேலை பார்த்து அவங்க அவங்களுக்கு அடுத்து பணத்தை தேவையை தேடி அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. அதே நடுத்தர மக்கள் என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு காரு அது மாதிரி வாங்கிடுவாங்க. ஆனால் இதுலேருந்து நமக்கு பணம் லாபமே வராது. என்ன பண்ண, நம்ம தேவையை பூர்த்தி செய்ய முடியும், ஆனால் நம்ம பணக்காரனாக முடியாது. இது பணக்காரங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவாங்க. மக்கள் புழக்கமாக இருக்க இடத்துல அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி
அந்த இடத்துல இருந்து லாபம் வரும். அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் மாதிரி வரும். அந்த வருமானம் வரும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த வழி ஒரு பணம் சம்பாதிக்க மாதிரி தான் நம்ம வீடு வாங்கி நம்மளே இருப்போம் நடுத்தர மக்கள். ஆனால் பணக்காரங்க என்ன யோசிப்பாங்க, ஒரு வீடை வாங்கினாங்கன்னா அந்த வீட்டிலேருந்து ஒரு 50,000 வருமானம் வருதா, அந்த 50,000 வாங்கி லோனை கட்டிடுவாங்க. அதுலேருந்து பணம் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை ஒரு லேண்டு நிலம் வாங்கினாங்கன்னா நிலத்தில் போட்டாங்கன்னா அது ஒரு வருஷத்தில் 1,00,000 ரூபா போட்டாங்கன்னா 2 வருஷத்தில் ஒரு 3 லட்சம் ஆயிரும். அதுலேருந்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டே போகும். இல்லைன்னா பங்கு சந்தையில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு பங்கு சந்தையில் போட்டுருவாங்க. பங்கு சந்தையில் போட்டால் என்ன ஆகும், அதிலிருந்து பணம் சென்சஸ் அதிகமாக பணம் தேவை அதிகமாயிரும். ஏன்னா அவங்களுக்கு அதுலேருந்து பணம் வர ஆரம்பிச்சிருமா. இதுதான் பணக்காரங்கள் யோசிக்கிறது. ஆனால் நம்ம நடுத்தர மக்களானது நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஏன்னா வருமானத்துக்கு ஏற்ற செலவை நம்ம வச்சுக்கிருவோம். நிரந்தர வேலை பார்க்குறவங்க. ஆனால் பணக்காரங்க அப்படி கிடையாது. அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமே பணம் எப்படி அடுத்தடுத்து சம்பாதிக்கணும். ஒரு பிஸ்னஸாக இருந்தால் இந்த பணத்தை கொண்டு போய் இந்த பிஸ்னஸில் போட்டால் அந்த பணம் எப்படி வரும், அதான் இந்த அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க பணக்காரங்களாகவே இருக்காங்க. நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதுனால தான் ஏழை நடுத்தர வாழ்க்கையை வாழ்கின்ற கொள்வோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எந்த ஒரு லேண்டு வாங்கினோம் வீடு வாங்கினோம்னா 10 வருஷம் கழிச்சு அந்த வீடை விற்றோம்னா என்னாகும், அந்த வீடு ஒன்று நம்ம வாங்கின விலையோட கம்மியாக தான் போகும். அதே இது ஒரு லேண்டு வாங்கினோம்னா அந்த லேண்டு இப்போ 1,00,000 ரூபாய்க்கு வாங்கணும், 10 வருஷம் கழிச்சு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு போகும். அதுலேருந்து என்னது, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுது. அவங்க தான் பணக்காரங்களாயிடுறாங்க. அதே ஒரு கார் வாங்குகிறோம். கார் வாங்கினா என்ன ஆகும், ஒரு 10 வருஷம் டிவி கட்டுறோம். நமக்கு அந்த காரு பழசாயிருந்து விற்றுடுவோம். விற்றோம்னா என்ன ஆகும், அந்த கார் ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினது 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு போகும். அதே அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கியோ இல்லை ஒரு டாக்ஸி வாங்கி விற்றோம்னா ஓட்டினவங்க வீடு வாடகைக்கு விட்டோம்னா அது என்ன ஆகும், மாதம் அதுலேருந்து ஒரு வருமானம் வரும். கடைசியாக விற்கும்போது ஒரு வருமானம் வரும். அதனால என்னாகும், பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். அவங்க பணக்காரங்களாகிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி, பணக்காரங்களுக்கும் ஏழைக்குள்ள வித்தியாசம். ஆனால் நம்ம ஏழைகள் என்ன பண்ணுவோம், பணத்தை பற்றி யோசிக்கவே மாட்டோம். நமக்கு தேவை நம்ம ஆடம்பர வாழ்க்கை வாங்கலாம். நம்ம பேராசையும் பயமும் இருக்க வரைக்கும் நம்மளால பணக்காரங்களாக முடியாது. எப்போ ஒருத்தன் பேராசையும் பயத்தையும் விட்டு முன்னேறணும்னு நினைக்கிறானோ அப்பதான் அவன் இந்த ஒரு செயலில் இறங்குவான். இப்போ என்ன, ஒரு இடத்த வாங்கினோம்னா ஐயோ இந்த இடம் விற்க முடியுமோ போகாத அப்படின்னு ஒரு பயமே இருக்கக்கூடாது. நம்ம வாங்கி போகிறோம் நம்ம பேரில். அந்த லேண்டு 10 வருஷம் கழிச்சு ஒரு பணத்தை வரணும். அதே நம்ம வீட்டு பையன் பேராசை என்ன ஆகும்னா
இந்த இதை வாங்கினா இப்படி இருந்துடலாம், அந்த இது வாங்கினா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி செஞ்சிடலாம், நம்ம வாங்குற சம்பளத்தில் அப்படின்னு நினச்சி பேராசைப்பட்டோம்னாலும் பணக்காரனாக முடியாது. இதுதான் ஒரு புத்தகத்தில் எழுந்தது. அதனால நண்பர்களே, நம்ம பணக்காரங்கள் ஆகணும்னு நினச்சோம்னா நம்ம பயமும் பேராசையும் ஒதுக்கி வைக்கணும். இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, சாதாரண வேலை பார்க்குறோம், ஒரு 50,000 வாங்கணுன்னு வச்சுக்கோங்க. அதில் 50,000லேருந்து ஒரு 20,000 ரூபா மாதம் நம்ம எடுத்து நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு பிளான் பண்ணி பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு என்ன வழியில் பணக்காரன் ஆகலாம், ஒரு லேண்ட் வாங்கி போட்டால் அந்த பணக்காரனாகும். இப்போ நம்ம அந்த 2 நண்பர்கள் கதை கேட்ட பார்த்தீங்களா, லைப்ரரியை வச்சு அவங்க அவங்க தங்கச்சிக்கு 10,000 சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் மாதம் ஒரு ஆளுக்கு வரவங்களுக்கு லைப்ரரிக்கு வரவங்களுக்கு 10,000 ரூபா கேட்டாங்க. அதே 10 பேர் வந்தால் அது பணம் பெருக ஆரம்பிச்சிச்சு. அவங்க 10 பேராக வந்தும்போது 1 லட்ச ரூபா வரும்போது அவங்க தங்கச்சிக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா அப்படியா. அது மாதிரி நம்ம ஒரு சின்ன செயல் செஞ்சாலுமே, நம்ம இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வந்துருச்சு, ஒரு கார் எடுக்கிறோம், அது வாடகைக்கு வரும். அந்த கார் மாதம் 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போகுதுன்னா நம்ம அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 7,000 ரூபாய் மாதம் 15,000 வரும்போது காருக்கு டியூ ஒரு போக நமக்கு ஒரு 7,000 ரூபா வருது. நம்ம வேலையே பார்க்காம ஒரு வகை பல வந்துக்கிட்டே இருக்கா. அதுதான் பணக்காரங்களோட ஜிஸ்ட். ஆனால் நம்ம ஏழை நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவோம், நம்ம ஆசைப்பட்டதை செஞ்சுக்கிடுவோம். ஆனால் பணக்காரங்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. செலவு வருமானத்துக்கு ஏற்ற செலவு நமக்கு நடுத்தர மக்களுக்கு இருக்கும். பணக்காரங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. வருமானத்துக்கு ஏற்ற செலவை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு பணத்தோட பெருக்கிறத அதிகமாக்கிடுவாங்க. இப்போ நம்ம லட்சரி காரு 10 லட்ச ரூபா வாங்கலாம். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு அவங்க இடமோ அப்பார்ட்மெண்ட்டோ அது வாங்கி அது வாடகைக்கு விடுவாங்க. ஏன்னா அந்த கார் திரும்ப வேல்யூஷன் கிடையாது. இதே லேண்டாக இருந்தாலோ அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலோ அதுலேருந்து வாடகை வரும், எல்லாமே வரும்போது அதோட வேல்யூஷன் அதிகமாகும். அப்படி ஆகும்போது அவங்களுக்கு பணத்துக்கு மேலே பணம் பெருகிக்கிட்டே போகும். சரியா மக்களே, இது மாதிரி நிறைய கதைகள் நம்ம லைஃப்பில் நம்ம பணக்காரன் ஆக வேண்டியதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.